வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயணோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனிங் கர்த்தாமே அவர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த காலகட்டங்களில் வெற்றியை நோக்கி டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இவ்வளோ பிரயாசப்பட்டு வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குங்க. பழைய காலங்களில் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள், பிராபலத்தை குறித்து ஒருபோதும் யோசிக்காதீங்க. உங்களுக்குள் செயலாற்றி கொண்டிருக்கிற உங்கள் வல்லமை, உங்களுக்குள் செயலாற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய கனவுகள், உங்கள் திட்டங்கள், அவைகளுக்கு நேரத்தை நீங்கள் கவனம் செலுத்த முடியாது வேண்டுகிறோம். உங்களை சுற்றி இருக்கிற எதிர்ப்புகள், பிராபலங்கள், பிரச்சனைகள் எதிர்பார்க்கறது ஒன்று, நீங்கள் உங்களுக்கு நடக்கிறது ஒன்று. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் தோல்விகள், நெருக்கடிகள், அவமானங்கள், நிந்தனைகள், வீண் பேச்சுகள் எவ்வளவு கடந்து வரலாம். இதை குறித்து ஒருபோது நீங்கள் சிந்திக்கக்கூடாது. உங்களுக்குள் இருக்கிற அந்த செயல்கள், உங்களுக்குள் இருக்கிற அந்த நோக்கத்துடைய அந்த அழைப்புகள், உங்களுக்குள் இருக்கிற திறமைகள், உங்களுக்குள் இருக்கிற அந்த வாஞ்சிய தாகங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இந்த பூமியில களத்தில் நிற்கிறீங்களோ அதை செய்து கொண்டே இருங்க. அதை பண்ணிக்கொண்டே இருங்க. அதை முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. அதில் கவனம் செலுத்துங்க. அதில் கவனம் செலுத்தும் போது என்ன உண்டாகணும்? ஒவ்வொரு நாள் நீங்கள் மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் இருப்பீங்க. ஒவ்வொரு நாள் அந்த நோக்கத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாக இருப்பீங்க. இந்த உலகத்தில் செயல்பாட்டு கொண்டே இருப்பீங்க. நீ மேலே வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு விரோதமாக உங்களை சுற்றி இருக்கிற பிராபலங்கள், பிரச்சனைகள், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு நீங்கள் யோசிப்பீங்க என்றால் நீங்கள் சோர்ந்து போயிடுங்க. சோர்ந்து போகணுமா? சோர்ந்து போகாமல் போகணுமா? சோர்ந்து போகாமல் போக வேண்டும் என்றால் உள்ளத்துக்குள் உங்களுக்குள் இருக்கிறதே பிரமிப்பான வாக்கு தத்துவம், உங்களுக்குள் இருக்கிற கடவுளோடு இருக்கிற ஐக்கியத்து, மனுஷனோட நல்ல உறவுகளை எடுத்து பெருசாக மேன்மையாக பெருசாக யோசித்து பாருங்க. அது பிறகு நடக்குது என்னங்க? உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் உங்களை பாதிக்கப்பட வைக்காது. நீங்கள் டாப்பில் வருவீங்க, நீங்கள் மேலே வருவீங்க. அப்படி மேலே வரும்போது டாப்பில் வரும் என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்த இந்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்.